படித்ததில் பிடித்தது. நாம் ஆடிய ஆட்டமும் நடத்திய கூத்தும் ஒரு நாள் ஓய்வு பெறும். அப்பொழுது கூடுகின்ற கூட்டம் சொல்லும் நாம் யார் என்பதை. வாழ்க்கையை கவனமாக வாழுங்கள். வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் தைரியமாக இரு. போலியாய் பேசவும் தெரியாது, பொய்யாய் நடிக்கவும் தெரியாது. நான் நானாக இருப்பதாலோ என்னவோ பல பேருக்கு என்னை பிடிக்காது. குடும்பத்தோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசினாலே போதும். உடம்பு சரியில்லை என்று மருத்துவமனைக்கும், மனசு சரியில்லை என்று ஜோசியக்காரர்கிட்டையும், மனைவி சரியில்லை என்று கோர்ட்டுக்கும், பிள்ளைகள் சரியில்லை என்று ரோட்டுக்கும் போக வேண்டியதே இல்லை. முடியும் என்ற தன்னம்பிக்கை இல்லாமல் காலத்தையும் நேரத்தையும் குறை சொல்வது முட்டாள்தனம். முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது, மாற்றவும் முடியாது. பெண்கள் தன் பெற்றோரை நினைவில் சுமப்பாள், தன் கணவரை இதயத்தில் சுமப்பாள், தன் குழந்தைகளை கருவில் சுமப்பாள், குடும்ப பாரத்தை தலையில் சுமப்பாள். இவ்வளவு சுமைகளை சுமக்கின்றாயே, உனக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்டால், இவ்வளவு சுமைகளும் எனக்கு சுகம்தான் என்று சொல்லிவிட்டு செல்பவள் தான் பெண். பிறப்பு பெற்றோரின் பரிசு, கல்வி என்பது ஆசிரியரின் பரிசு, வேலை என்பது ஒரு நிறுவனத்தின் பரிசு, மனைவி வாழ்க்கையின் பரிசு. ஆனால் நல்ல நண்பன் என்பது கடவுளின் பரிசு. கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் தான். வாழ்க்கை சொன்னது வாழும்போதே என்னை அனுபவித்து வாழ்ந்துவிடு. அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும் என்று. வழி சொன்னது என்னிடமிருந்து பெறுகிறாய் எதையும் தாங்கும் தன்னம்பிக்கையை. தன்னம்பிக்கை சொன்னது வருந்தாதே, நீ எதை இழந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. கோபம் வரக்கூடாது, கண்ணீர் வரவே கூடாது, திரும்பி பேசிடவே கூடாது. முகத்தை சிரிச்ச மாதிரியே ஈன்னு வச்சுக்கணும். இப்படி பண்ணுனா நல்லவ, இல்லனா கெட்டவ, மொத்தத்துல நடிக்கணும். முடியலப்பா சாமி. நீ வீழ்ந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனமுடையும் போதெல்லாம் உன்னை தட்டி தூக்கும் இந்த கை, தனியே அழும்போது உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை. அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை. அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாது. விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது, யார் மன்னிப்பது என்பதுதான். நிழலின் அருமை வெயிலிலே தெரியும், நட்பின் அருமை பிரிவிலே தெரியும், நல்ல உறவுகளின் அருமை முதுமையிலே தெரியும், கல்வியின் அருமை பணிபுரியும் போது தெரியும், ஆறுதலின் அருமை கவலையிலே தெரியும், உண்மையின் அருமை பொய்யிலே தெரியும், அன்பின் அருமை தனிமையிலே தெரியும். பயணிக்க பாதை இல்லாமல் இருக்கலாம், பைகளில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பழகியவர்கள் விலகி இருக்கலாம். இப்போதும் உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் யாருக்கு தெரியும், உலகமே உங்களுக்காக காத்திருக்கலாம். நன்றி.